அவங்க சண்டையை பாத்தீங்களா? புருஷ பொண்டாட்டி சண்டை போடுற மாதிரி போடுறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு மூளை ஏதாவது குழம்பி போச்சா? யாராவது நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்தாங்கன்னா? பாத்துட்டாங்கன்னா தொங்க விட்டுற போறாங்க. நான் உன்கிட்ட சொன்னல, இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் மைக்ரோஃபோன்ஸும் கேமராஸும் இருக்குன்னு. புரியலையா உனக்கு? முதல்ல கிளம்பு இங்க இருந்து. போய் இங்க இருந்து. இவன் ரொம்ப வேகமா இருக்கான்ல. வேகம் தாமா, ஆனா ரொம்ப புத்திசாலியும் கூட. இப்ப அவன் என் கைக்குள்ள அடங்கி இருக்கான். நாங்க 2 பேரும் பேசிக்கிறதா அந்த துளசி பாத்துருவாளும் தான் பயமா இருக்கு. கண்டிப்பா பாக்கல, பயப்படாத. அது எப்படி சரியா சொல்றீங்க? ஒருவேளை அவ பாத்திருந்தான்னு வெயி, நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு கும்மி அடிச்சிருப்பால. இது வரைக்கும் அவ பாக்கலனா நல்ல விஷயம்தான். ஆமா, நமக்கு நல்லதுதான். நான் இப்ப வந்துடுறேம்மா. ராதா நேத்து மோகன் கிட்ட அந்த மாதிரி பண்ணி அவளுக்கு அவளே குழிய தோண்டிக்கிட்டா. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கணும்ல. என்ன மோகன், இத சாப்பிடு. நேத்து ராத்திரியில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. பசிக்கலமா? அது எப்படி பசிக்காம போகும்? நான் உன்னோட ஃபேவரட் டிஃபனை பண்ணிருக்கேன். சரி, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஆ காட்டு. ஆ, நைஸ். மோகன், குஷி மேல நீ கை ஓங்குனதால தானே நேத்து ராதா உன்னை அவ்வளோ கோவமா பேசினா? இல்லம்மா, நான் அவளை அடிக்கவே இல்லை. குஷி மேல என் கை கூட படலமா. அது எனக்கு தெரியும் மோகன். என் பிள்ளையோட குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? குஷி மேல நீ உன் உயிரையே வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு ஒரு சின்ன அடினாலே நீ தாங்க மாட்ட. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. வர வர உங்க அம்மா கிட்டயே நடிக்கிறல்ல? சரி, போனா போகட்டும். ஆனா அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இப்ப இதெல்லாம் பேசி என்னமா பிரயோஜனம்? ராதாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே நான் ஒரு கெட்ட அப்பான்னு தானே தோணும். என்ன சொல்லுவாங்க? அது அது அசுர. அவ கண்ணுக்கு நான் ஒரு அசுரனை தான் தெரிவேன். எனக்கு ஒரு விஷயம் அதிசயமா இருக்கு மோகன். ஊர் உலகம் உன்னை எவ்வளவோ பேசியிருக்கு. ஆனா இது வரைக்கும் நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லையே. அப்படி இருக்கும்போது குஷி மேல இருக்கிற அன்புனால ராதா உன்னை ஏதோ கோவமா பேசிட்டா. அதையே உன்னை இவ்வளவு பாதிச்சிருக்கு மோகன். என்ன எதுக்குமா பாதிக்க போகுது? அவ என்ன வேணா பண்ணட்டும். அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கிட்டோம், எனக்கு என்ன? அவ மேல இருக்கிற அக்கறையில தான் நீ இப்படி பேசுறன்னு எனக்கு புரியுது. ஆனா எல்லாருமே இத புரிஞ்சுப்பாங்கன்னு அவசியம் இல்ல மோகன். அம்மா, நான் மோகன் ஐயா. அம்மா வேண்டாம். இல்ல மோகன், வேண்டாமா ப்ளீஸ். நான் பேசுறது உங்க காதுல விழுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பேசினாலும் அத கேட்க நீங்க தயாரா இல்லைன்னு தெரியும். ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க இந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத படிங்க. மோகனையா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுவீங்கல்ல. நான் படிப்புல கவனம் செலுத்துறது இல்ல, எனக்கு ஆங்கிலமே தெரியலன்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் மோகனையா. குஷி கிட்ட இருந்து கூட நான் உதவி கேட்கல. ஒரே ஒரு தடவை பாருங்க மோகனையா.
சரியான மரமண்டையவ. ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. மோகன், வாமா. மோகன், நீ இப்போ ஓகே இல்ல? அம்மா, எனக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த ராதா வர வர இப்பெல்லாம் ஓவரா போய்கிட்டே இருக்கா. அவளுக்காக நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம். அவளை நம்ம வீட்டுல தங்க வச்சோம், சாப்பாடு போட்டோம். அது மட்டும் இல்லாம இப்ப அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க போறோம். அண்ட் அவளை மட்டும் இல்ல, அவளோட அப்பா, பாட்டி, அவளோட வருங்கால புருஷன்ல இருந்து எல்லாரையும் உட்கார வச்சிருக்கோம். ஆனா அவ என்னடானா அதுக்கு விசுவாசமா இருக்காம உன்கிட்டயே வாயாடுறா. என்ன விசுவாசம் அது இதுன்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கா. ராதா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவு விஷயத்தை செஞ்சிருக்கா. என்ன பண்ணாலும் அவளுக்கு என்னால் நன்றி கடனை செலுத்த முடியாது. அவ என்னையும் என் பொண்ணையும் சேர்த்து வச்சிருக்கா. அதை உன்னாலையும் மத்தவங்களாலையும் செய்யறது என்ன, அதை பத்தி யோசிக்க கூட முடியாது. ஏதோ நன்றி விசுவாசம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அவ செஞ்சதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ இப்படி எல்லாம் பேசி உன்னோட இந்த குடும்பத்தோட மதிப்பை குறைக்காத. அம்மா, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்மா. சரிப்பா, நீ வா. பத்த வைக்காத. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, எனக்கு நஷ்டம் வர மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயமும் நீ பண்ணக்கூடாதுன்னு. எதுக்காக நீ என் ரூமுக்கு வந்த? நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, இந்த வீட்டுல செவுத்துக்கு கூட காது இருக்குன்னு. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இருக்காதா? அடுத்த முறையாவது உன்னோட மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ண பாரு. புரிஞ்சுதா? தாமினி மேடமுக்கு இவ்வளவு கோவமா? மறுபடியும் மோகன் சார் உங்களை ஏதோ சொல்லிட்டாரு போல. ஏ, மோகன் என்ன என்னமோ சொல்லிட்டான்னு உனக்கு எப்படி தோணுது? என்ன தாமினி மேடம், செவத்துக்கு கூட காது இருக்குங்கும் போது நான் சாதாரண மனுஷன். மோகன் சார் உங்கள்கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னோட நல்லது கெட்டதை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ உன்னோட எல்லையிலேயே இரு. ஏன் எல்லையில தான் தாமினி மேடம் இருக்கேன். வேலைக்காரன் தானே. வேலைக்காரனோட வேலையை முதலாளி அம்மாவை காப்பாத்துறது. ராதா மோகன் சாருக்கு மீரான்னு சொல்லிக்கிறா. ஆனா உண்மை உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தீப்பொறி கிளம்பி இருக்குல்ல, அது கொழுந்து விட்டு எரிய ரொம்ப நேரம் ஆகாது. நான் ராதாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருவேன். ஆனா மோகன் சார் சோகமாயிட்டார்னா, தேவதாசா மாறிட்டார்னா, அப்புறம் நீங்க பொண்டாட்டியா இருந்தோம் ஷோ பீஸா தான் இருக்கணும். இங்க பாரு தாமினி, நீ இது வரைக்கும் திட்டுறது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருக்கன்னா, என்னுடைய உண்மையான நோக்கம் வேற இருக்கு. என்ன ஒரு அழகு இவ! உன்னை பார்த்து நான் என்ன எவனா இருந்தாலும் மயங்கிருவான்டா. என்கிட்ட என்ன குறை? எப்ப பார்த்தாலும் மோகன் மோகன்னே புலம்புறேன். எப்படா நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்? அண்ட் எப்ப போவோம் நாம நம்மளோட ஹனிமூனுக்கு? இப்போ
ஹனிமூன் நான் உன் கூட கொண்டாடுறனோ இல்ல வேற யாரும், அத பத்திலாம் யாருக்கு கவலை? கதவு தர சீக்கிரம். இவகிட்ட பேசு, இல்லனா இவ அழுது நயகரா ஃபால உருவாக்கிடுவா. அப்புறம் எல்லாருக்கும் நம்ம போட்ட பிளான பத்தி தெரிஞ்சு போயிரும். குஷி குஷி அவகிட்ட பேசிட்டு அவளை ஹக் பண்ணு, மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. குஷி எங்க மிஸ் சொல்வாங்க, சண்டை எந்த விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடையாதான். அதனால சண்டையை நிறுத்துங்க. ராதா அழுவதை பார்த்து பார்த்து எனக்கு தலைவலி வந்துருச்சு. இதுக்கு மேலே இவ அழுகையை நிறுத்த முடியாது. ஐ அம் கோயிங். ஒழுங்கா அவளோட ஃப்ரெண்ட் ஆயிடலாம், நம்ம மாட்டிப்போம். சரியா? நீ பாட்டுக்கு ஒரு ரூமுக்கு வந்து உட்காந்துருவ, நான் அவ கூட தானே ரூம்ல இருக்கணும். என்னால முடியாது. ஆல் தி பெஸ்ட். மோகன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது. தப்பு என்னோட தானே. நான் என்ன தவிர வேற யாரையும் புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணதில்லை. கரெக்ட் தான், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நீ என்ன உன்னோட தெய்வமா நினைச்ச, ஆனா நான் ஒரு மனுஷனா கூட இல்லையே. என்னால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பனாவும் இருக்க முடியல, என் அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனாவும் இருக்க முடியல. எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க. நான் என் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல மோகன் ஐயா, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏதோ கோவத்துல அப்படி அதான் நீ பேசிட்டேன். கோவத்துல கூட சொல்லிருக்கலாம். ஆனா நீ சொன்ன எல்லா விஷயமே ரொம்ப கரெக்ட் தான். எனக்கு தெரியும், நான் ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. அடுத்தவங்க என்ன வெறுக்கிறது, நானே என்ன வெறுத்து தானே இருக்கேன். அதோட நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சொதப்பி விட்ட. நீ வந்து என்ன பத்தி நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்ல ஆரம்பிச்ச. எனக்கே நான் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்லைன்னு தான் தோணுச்சு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப நல்லவன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால நேத்து நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான். என்ன எவ்வளவு சீக்கிரம் நான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு புரியுதோ அந்த அளவுக்கு நல்லதுதான். மோகன் ஐயா, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் இப்ப கூட சொல்லுவேன், நீங்க நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷன். நீங்க ரொம்ப நல்ல அப்பா. நான் தான் நேத்து உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மோகன் ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் என் முகத்தை பாருங்க. மோகன் ஐயா, என்கிட்ட பேசுங்களேன். ப்ளீஸ், நீ கொஞ்சம் இங்க இருந்து போறியா? என்னால உன்னோட முகத்தை இல்ல, என்னால என்னோட முகத்தையே பார்க்க முடியல. அப்ப நீ தானே சொன்ன உண்மைங்கிற கண்ணாடியை எனக்கு நீ காட்ட போறேன்னு. இப்ப நான் பார்த்தேன், அந்த கண்ணாடி மறுபடியும் என்னோட சுயரூபத்தை எனக்கு காட்டிடுச்சு. இப்ப என்னால என்னோட முகத்திலேயே முழிக்க முடியல. மோகன் ஐயா, இங்க இருந்து போறாதா ப்ளீஸ்.
என்னாச்சு ராதா? குஷி, ஏன் இப்படி அழுவுற? நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய பாவம். மோகன் என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவரோட மனசை நான் உடைச்சிட்டேன். எந்த முகத்துல நான் சந்தோஷத்தை கொண்டு வர நினைச்சனோ, இப்ப என்னால அந்த முகத்துல வருத்தமும் கவலையும் குவிச்சிருக்கு. ராதா, நீ எந்த தப்புமே பண்ணல. உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன். நீ என்னோட கடமையை நிறைவேற்றிருக்க. எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு அவர் கோவத்துல இருக்காரு, நாளைக்கு சமாதானம் ஆயிடுவாரு. ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணல குஷி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என் கையில இருந்து போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மோகனையாவை எப்படி சமாதானப்படுத்துறது? உன்னை என்ன என்னால என்னோட முகத்தையே பார்க்க முடியல. ஆனா ஒரு வழி இருக்கு. எவ்வளவு பெரிய பாவத்தை நான் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி பெரிய பிராயச்சித்தம் தான் பண்ணியாகணும். மோகனையாவை சமாதானப்படுத்த நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ற ராதா? ப்ளீஸ் வேண்டாம் ராதா. ராதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ராதா. நீ ஏன் இப்படி பண்ற? நான் என் தெய்வத்தோட மனசை காயப்படுத்திட்டேன். அதுவும் எந்த அளவுக்கு? அவராலேயே அவர் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு. அதனால நான் பிராயச்சித்தம் பண்றதுக்காக மலை மேல இருக்க கிருஷ்ணர் கோவிலுக்கு போக போறேன். என்னோட கண்ணை கட்டிக்கிட்டு தான் போக போறேன். காலால நடந்து இல்ல, முட்டி போட்டுக்கிட்டு அங்க இருக்க படிகளை ஏறி போக போறேன். இது நான் பண்ற சத்தியம்.